8ல இருந்து 10 பேர் வந்துட்டு இருப்பீங்க. அந்த அரேஞ்ச்மெண்ட் என்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்க்கு வெளியில போனதுக்கு அப்புறம் என்ட்ரன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ஆபீஸோட போட்டோ. சரிங்களா? இந்த ஏரோ மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் தெரியுங்களா? இதுதான் வந்துட்டு என்ட்ரன்ஸ். சரிங்களா? உங்களோட கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஏரியா, அந்த கார் பார்க்கிங் இருக்கு இல்லையா, அந்த ஏரியால தான் வந்துட்டு உங்களுக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ஏரியா வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆகும்போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு QR ஸ்கேனர் வந்துட்டு வச்சிருப்பாங்க. அந்த QR ஸ்கேனர்ல உங்களோட மெமோ ஸ்கேன் பண்ணி என்டர் பண்ணலாம். இஃப் இன் கேஸ் QR ஸ்கேனர் இல்லாதப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க போலீஸ்மேன் வந்துட்டு பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க உங்களோட மெமோவை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி கேண்டிடேட்ஸை மட்டும்தான் உள்ள சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. சம் எக்ஸப்ஷனல் கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கூட ஒரு பர்சன் வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு, அப்படி இல்லைன்னா பிரெக்னன்ட் உமன்ஸுக்கு, அப்படி இல்லை வந்துட்டு சின்ன குழந்தை தான் இருக்குது, கை குழந்தையோட இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஒரு பர்சனை வந்துட்டு கூட்டிட்டு போய்க்கலாம். பேரண்ட்ஸ் வெயிட்டிங் ரூம் வந்துட்டு அவைலபிளா இருக்குது. பட் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்பவுமே கம்மி பேரண்ட்ஸ் வெயிட்டிங் ரூம்ல. சோ வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவுட் சைடு ரோடு ஏரியால தான் வந்துட்டு எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்க்கிங் ஏரியாக்குள்ள தான் வந்துட்டு டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு 1ல இருந்து 50 டேபிள்ஸ் வந்துட்டு லைனா போட்டிருப்பாங்க. உங்களோட சீரியல் நம்பர் மெமோல வந்திருக்கும் இல்லையா, நம்பர் வைஸ் வந்துட்டு உங்களை வந்துட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. 1 to 50, அதுக்கப்புறம் வந்துட்டு 51 to 100, அப்புறம் 101 to 150, 151 to 200 அந்த மாதிரி வந்துட்டு வைஸ் வெர்சாவா வந்துட்டு வரிசையா உங்களை அரேஞ்ச் பண்ணுவாங்க. சோ ஒரு டேபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 to 10% இருக்கிறதுக்கான வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு டேபிள்லயும் வந்துட்டு வரிசையா வந்துட்டு 3-4 பேர் வரிசையா உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க, பின்னாடி இருக்கிற எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். உங்களோட டேபிள் நம்பர் வைஸ் வரி வந்துட்டு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா வந்துட்டு உங்களோட மெமோ நம்பரை வச்சு வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் வந்துட்டு இருக்கும். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரோவ்லயே வந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலை வந்துட்டு முடிஞ்சிடும். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் இருக்கும். அந்த பிரேக்ல வந்துட்டு நீங்க ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எடுக்கிறதோ, டீ காஃபி சாப்பிட்றதோ, ரெஃப்ரெஷ் ஆகிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? மொத்தமா வந்துட்டு வந்த எல்லாருக்குமே சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? கவுன்சிலிங் ஹால் வந்து எங்க இருக்கும்னா டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்க்கு வந்துட்டு பின்னாடி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பில்டிங். கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் கால் ஃபார் பண்ணுவாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸை பொறுத்து 50, 100, 200 இந்த மாதிரியான வந்துட்டு ரேஷியோல வந்துட்டு கவுன்சிலிங் ஹால்குள்ள வந்துட்டு உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்க மெமோ சீரியல் நம்பர் படி மட்டும்தான் வந்துட்டு உள்ள வந்துட்டு உங்களை அரேஞ்ச் பண்ணுவாங்க, உட்கார வைப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரீஃபிங் வந்துட்டு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்துட்டு கவுன்சிலிங் ப்ராசஸை பத்தி வந்துட்டு ஒரு சின்ன பிரீஃபிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா, இங்க ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு டிஸ்பிளே வந்துட்டு இருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளவு வேகன்சிஸ் வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது அப்படிங்கறத ஷோ பண்ற மாதிரி ஒரு டிஸ்பிளே ஒன்று இருக்கும். அதுல வந்துட்டு எவ்வளவு வேகன்சிஸ் போயிருக்குது, மிச்சம் இருக்குது அப்படிங்கறத நீங்க ஈஸியா பாத்துக்க முடியும். அதாவது பிரீஃபிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சாய்ஸை வந்துட்டு கேட்கறதுக்காக உங்களை முன்னாடி வந்துட்டு கூப்பிடுவாங்க. ஒரு சின்ன கிளாஸ் ரூம் வந்துட்டு இருக்கும். அதுல ஒரு மைக் ஃப்ரண்டா இருக்கும். வெளியில வந்துட்டு ஒரு மைக் இருக்கும். அந்த மைக்ல தான் உங்களோட சாய்ஸ் ஆஃப் போஸ்டிங் என்னென்ன அப்படிங்கறது வந்துட்டு சொல்லணும். அதுல வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு உடனே வந்துட்டு உங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ இன்கேஸ் வேகன்சி அதில் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சாய்ஸ் என்ன அப்படிங்கறது வந்துட்டு கேட்பாங்க. அதை சொன்னீங்கன்னா வேகன்சி இருக்கிறப்போ உங்களை வந்து உங்களுக்கான வந்துட்டு போஸ்டிங் வந்துட்டு போட்டு கொடுத்துருவாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். உங்களோட ஆர்டர் காப்பி வர்றதுக்காக, அதாவது கவுன்சிலிங் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஆர்டர் காப்பி கிடைக்கிறதுக்காக நீங்க வந்துட்டு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் காப்பி வந்துட்டு இஷ்யூ பண்ணிடுவாங்க 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம். அந்த ஆர்டர் காப்பியை வாங்கிட்டு வந்துட்டு நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு வெளியில வந்துடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க.